Good afternoon. Welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இட்ஸ் இன் பெங்களூர். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ரேங்க்கில் இருக்குது இந்தியன் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில். அப்புறம் 31st பிளேஸில் இருக்குது ஆர்கிடெக்சர்ஸ் இன் இந்தியா, அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இன் இந்தியாவில் 101 to 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓவரால் ரேங்க் அமங் 4045 இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ட்டு அந்த இதில் வந்து ரேங்கிங்கில் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் யூஜி ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ இதுலேயும் நம்ம வரலாம். அப்புறம் காம்டெக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எழுதியும் நம்ம வரலாம். அப்புறம் கர்நாடகா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதுலேயும் எழுதலி அந்த கோட்டாலையும் நாம் வரலாம். இங்கே வந்து 18 கோர்சஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லேருந்து ஆர்டிஃபிஷியலில் 2 கேட்டகரி இருக்குது, பயோடெக்னாலஜியில் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோர்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில், எலக்ட்ரிக்கலில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 3 கோர்சஸ் இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் ஆர்கிடெக்சரில் வந்து ஒன்று லாஸ்ட் ஒன்று இருக்குது. அது வந்து 5 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எப்பப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 அந்த பேட்டர்னில் அவங்க படிச்சிருக்கணும். அந்த கேண்டிடேட்டு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்படி பயாலஜி அப்படிங்கிற அந்த 10+2 இதில் கேட்டகரியில் நம்ம இது பண்ணியிருக்கணும். கேண்டிடேட் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் என்ஆர்ஐயாக இருந்தாலும் கூட நம்ம வரலாம், ஃபாரின் நேஷனல்ஸாக இருந்தாலும் வரலாம். பிஐஓ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பர்சன்ஸ் ஹூ ஆர் சிட்டிசன் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலையும் நாம் அந்த கேண்டிடேட் வந்து இந்த காலேஜில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து நாம் சேரலாம். இந்த என்ஆர்ஐ அண்டு பிஐஓ ஃபாரின் நேஷனல் அந்த இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், மதர், அந்த மாதிரி அந்த இதில் எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அது வேணும். வேலிடு பாஸ்போர்ட் வேணும். ப்ளஸ் குவாலிஃபையிங் மார்க் ஷீட் 10th அண்டு 12th ஸ்டாண்டர்ட் வேணும். லெட்டர் ஃப்ரம் இந்தியன் எம்பசி அப்படிங்கிற என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் அந்த இதுக்குன்னு கேட்டகரியில் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் ஃபார் ஃபீ அந்த இதில் வந்து நம்ம ஃபீஸ் வந்து என்ன இது ஸ்ட்ரக்சரில் கேட்குறாங்களோ அதையும் நாம் வந்து பே பண்ணணும். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து 2 கேட்டகரியில் நாம் வந்து ஜாயின் பண்ணலாம். அதர் தேன் என்ஆர்ஐ அண்டு ஃபாரின் நேஷ்னல், அதாவது கேஇஏ எக்ஸாம் எழுதி நாம் இது பண்ணலாம். அப்புறம் காம்டெக் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் எழுதி நாம் ஜாயின் பண்ணலாம். இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேஜராக ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அட்மிஷன் ஆர்டர் ஒரிஜினல் ப்ளஸ் 4 காப்பின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரானெட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாம் ஃபில் பண்ணுவோம். அதோடது 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், டிசி, ஸ்கோர் கார்டு, அந்த எக்ஸாம் எழுதின ஸ்கோர் கார்டுனா கேஇ எக்ஸாம், காம்டெக் அந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஜினியர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களோட ஸ்கோர் கார்டு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கண்டக்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எனி அதர், அதாவது கோட்டாவில் நம்ம இது பண்ணோன்னா அந்த கோட்டாவோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நாம் வைக்கணும். அப்புறம் காஸ்ட் அண்டு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் வேணும். காப்பி ஆஃப் ஆதார் கார்டு, பிளட் குரூப்பு, அப்புறம் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் அவங்களோட டிசேபிள் சர்டிஃபிகேட் வந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம லேட்ரல் என்ட்ரிக்கும் சேம் இதே தான் ப்ரொசீஜர் தான், சேம் டாக்குமெண்ட்ஸ் தான் நாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பிஇயில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 25-26 லாஸ்ட் இயர் இது அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, நான் கர்நாடகா அப்படிங்கிறது ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1,32,000 இருக்குது. நான் கர்நாடகாவுக்கு 1,34,000 இருக்குது. காம்டெக் மூலிமா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா 3,32,000, 3,33,000 ஃபார் நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு.
இந்த மாதிரி கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால் 134 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆர்க்குக்கும் வந்து ஆர்கிடெக்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 1,34,000 136க்கு வந்து கர்நாடகா அண்ட் நான் கர்நாடகா. காம்டெக் மூலிமா உள்ளவங்கன்னா 3,33,000 + 3,35,000 இது பண்ணியிருக்காங்க. In case of any doubt வந்து you can reach me 9790099632 அப்புறம் harsha0710@gmail.comலையும் நீங்கள் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். கடைசியில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you. See you in the next video.